இன்றைக்கி நாமக்கல் கவிஞரை பற்றின சூப்பரான ஒரு ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். போவோமா? கவிதாஞ்சலி அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழன் இதயம் கொண்ட ஒருத்தரை வந்து திருமணம் செஞ்சுக்கிறா. அதனால் அங்கே வந்து தமிழ் மனம் வீசுது. திருமணம் செஞ்ச அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சங்கொலி எழுப்பி மலர்ந்த பூக்கள்லாம் தூவி காந்திக்கு அஞ்சலி செலுத்திட்டு அவளும் வந்துட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க. அதுக்கு பிரார்த்தனை பண்ணிவிட்டு தமிழ் தேன் போல் 2 பேரும் வாழ்கிறாங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருந்தவங்க நாமக்கல் கவிஞரோட பாடல்களையும் தேசபக்தி பாடல்களையும் டெய்லியும் படிக்கிறாங்க. அது வந்துட்டு அவங்களுக்கு தேமதுர தமிழ் ஓசை மாதிரி இருக்குது. இலக்கிய இன்பத்தை அவங்களுக்கு கொடுக்குது டெய்லியும். இதுதான் நாமக்கல் கவிஞரோட கவிதைகள் பற்றின ஒரு ஷார்ட்கட். இதில் இருக்கிற எல்லாமே வந்துட்டு நூல்கள். இதில் இருக்க கவிதாஞ்சலி, தமிழன் இதயம், தமிழ் மனம், சங்கொலி, மலர்ந்த பூக்கள், காந்தி அஞ்சலி, அவனும் அவளும், பிரார்த்தனை, தமிழ் தேன், பொன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், தேசபக்தி பாடல்கள், தேமதுர தமிழ் ஓசை, இலக்கிய இன்பம், இது எல்லாமே அவர் எழுதின கவிதை நூல்கள் தான். அடுத்து அவருடைய உரைநடை நூல்களுக்கு ஒரு ஷார்ட்கட் பார்த்துருவோமா? ஏன் வந்துட்டு கவிதை நூல்கள் உரைநடை நூல்கள் நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, கொஷின்ஸில் எது பொருந்தாததுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 4 நூலுமே நாமக்கல் கவிஞருடைய நூல்களை கொடுத்து கவிதை நூல் மட்டும் பொருந்தாதது கொடுக்கலாம். அதனால் 2யும் தனித்தனியாக பார்த்துக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், ப்ளஸ் யூஸாகவும் இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டோரியில் போவோமா? தமிழ் மொழியும் தமிழமுதும் அப்படிங்கிற தலைப்பில் கவிஞனோட குரல் கொடுக்குறாரு, சரிங்களா? ஆனால் அதை எல்லாரும் பார்த்து பொறாமப்படுறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரையும் பார்த்து பார்ப்பனம் சூழ்ச்சியா அப்படின்னு சொல்லிட்டு மனசில். அதுக்கப்புறமேட்டு கம்பன் கவிதை இன்ப குவியல் அப்படின்னு சொல்கிறாரா. அதுக்கப்புறம் மற்றவங்க என்ன நினச்சா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஆரியராது திராவிடராது அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளுக்கு ஒரு உரை எழுதுறாரு. அந்த உரையை பார்த்து திருவள்ளுவரை திடுக்கிட்டுறாரு. கம்பனும் வால்மீகியும் பாராட்டுறாங்க. திருக்குறளும் பரிமேலழகரும் சீதமிழ் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க, சரிங்களா? இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். இதில் இருக்க எல்லாமே நூல்கள் தான். தமிழ் மொழியும் தமிழரசும், கவிஞன் குரல், பார்ப்பன சூழ்ச்சியா, கம்பன் கவிதை இன்ப குவியல், ஆரியராவது திராவிடராவது, திருக்குறளுக்கு உரை, அதுக்கப்புறம் திருவள்ளுவர் திடுக்கிடுவார், கம்பனும் வால்மீகியும், திருக்குறளும் பரிமேலழகரும், இசைத்தமிழ், இது எல்லாமே அவருடைய உரைநடை நூல்கள். இவருடைய நாடக நூல்கள் மாமன் மகள், சரவண சுந்தரம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இவருடைய சுயசரிதை ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் கதை, சரிங்களா? என் சரிதம்ங்கிறது வந்துட்டு உவேசாவுடையது, என் கதை அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞருடையது. இவர் மொழிபெயர்த்த நூல் காந்தி அரசியல். அதே மாதிரி காணாமல் போன கல்யாண பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அது வந்து உரைநடை நூலாக கவிதை நூலான்னு தெரியல, ஆனால் இவருடைய நூல் தான் அது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க.